Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Dig in your heels அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இந்த dig in your heels அப்படின்னா உன்னோடைய நிலையில நீ உறுதியா நில்லு. இன்னொருத்தவங்க உங்களை கடுமையா மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்ப கூட மாறாம நீ உன்னுடைய எண்ணம் என்னவோ உன்னுடைய நிலை என்னவோ அதுல நீ நிலையா இரு. அந்த மாதிரி ஒரு எண்ணமுடையவர்களை டிகின் யுவர் ஹீல் அப்படின்ற இந்த வேர்பை பயன்படுத்தி சொல்லலாம். உதாரணம், the company wanted to lower pay but the workers dug in their heels and went on strike. கம்பெனி ஒர்க்கர்ஸனுடைய சேலரியை குறைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஒர்க்கர்ஸ் அதை ஒத்துக்கவே இல்லை. அவங்க முடிவில் அவங்க மாறாமல் நின்னாங்க. ஸோ தே வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். அவங்க ஸ்ட்ரைக்கில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.